இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த சாதத்துக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஊறுகாயோ அப்பளமோ குழம்போ எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. ஒரே இதாக தாளித்து வச்சு இந்த சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ கலந்துக்கலாம். மசாலா பொடி போட்டு கலந்ததுக்கப்புறம் 100 கிராம் பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் பச்சையாக ஊற வைக்காத பட்டாணியாக இருந்துச்சா இதே போல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, இந்த காயும் பட்டாணியும் போடுறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து, கிழங்கும் உங்கள் விருப்பம். அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு போதுனாலும் போதும். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். இது வந்து பிரியாணி அரிசி கிடையாது, நம்ம நார்மலாக எப்பவும் வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான். கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் ஒரு படி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும். அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி முரடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் வந்து பட்டாணியெல்லாம் தனியாக வேக வைக்க தேவையில்லை, சாதத்தோடையே அது வெந்துடும். பட்டாணி வந்து ரொம்ப விசில் விட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்லை, சும்மா ஒரு கொதி விட்டாலே வெந்துடும் ஊற வச்சுருந்தோம்னா. அதனால தான் நான் சாதத்து அரிசி கூடயே சேர்த்துக்கிட்டேன். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவுமே வேணாம், ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் கூடவே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இதுக்கு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நேரம் லஞ்சு வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும்.